சத்வானேஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஷாலினி மேம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஆறானா என்ன, அந்த ஆறாவை எப்படி நம்ம கிளென்சிங் பண்ணுறது, அந்த ஆறாவை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேம் வணக்கம். வணக்கம் சார். மேம், இந்த ஆறாவை பற்றின டாபிக் ரொம்ப பெருசாக பேசப்படுது. அதை கொஞ்சம் சுருக்கமாக கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, நம்மளுக்கு ஆறா அப்படிங்கிறது சூக்ஷ்ம உடல்னு ரொம்ப ஷார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சூக்ஷ்ம உடல் அப்படிங்கிறது ஒளியால் நிறைஞ்சது, அதாவது லைட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றியும் ஒரு மின்காந்த அலைகள் நம்மளை சுற்றியும் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மின்காந்த அலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளுடைய இமோஷன்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய சக்கரங்கள் இயங்கக்கூடிய தன்மை, இன்னொன்று நம்மளுடைய இமோஷன்ஸு. ஸோ ஃபிசிக்கல் லெவலில் நம்ம என்ன மாதிரி வேலை செய்கிறோம், நம்ம எப்படி நம்மளுடைய கோபமாக இருக்கோமா இல்லை சந்தோஷமாக இருக்கோமா அப்படிங்கிறத பொறுத்தது. இன்னொன்று நம்மளுடைய பிளானட் அலைன்மெண்ட்டை பொறுத்து நம்மளுடைய ஆறாவுடைய லெவல் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளை சுற்றி ஒரு காந்தத்தன்மையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த காந்தத்தன்மையை தான் நம்ம ஆறான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆரா நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் அதை சென்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இப்போ நான் இப்படி இவங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என் பின்னாடி யாராவது ஒரு 4 அடிக்கு தள்ளி நின்றுட்டு இருந்தால் கூட என்னால் அதை உணர முடியும். அதுதான் அவங்களுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகும்போது நமக்கு அங்கே நம்மளை யாரோ பார்த்திங்கன்னா டச் பண்ணுற மாதிரி அந்த சென்ஸ் வரும். இல்லை யாரோ நம்மக்கிட்ட நிற்கிற மாதிரியோ நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணுற மாதிரியோ அந்த டெலிபதிக்கலாகவும் நமக்கு அந்த இன்டென்ஷன் வர்றது. ஸோ ஆரா அப்படிங்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ ஒருத்தருடைய ஆரா எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த ஆரா தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்க முடியும். அதனால தான் பெரிய பெரிய யோகிகள் சித்தர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்கள தொடாமையே அவங்க பக்கத்தில் நின்னாலே நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது, அவங்கக்கிட்ட இருந்து நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு மெயினான ரீசன் இந்த ஆறானால தான். ஏன்னா சித்தர்களுடைய ஆறாவோ இல்லை மாஸ்டர்ஸுடைய ஆறா, இந்த பெரிய பெரிய தலைவர்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, விஐபிஸ் அந்த மாதிரிலாம், அவங்களுடைய ஆறாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சில மூலிகைகள்லாம் பயன்படுத்தும் போது, இப்போ நம்மளுடைய தெய்வீக மூலிகைகள் பயன்படுத்துகிறோம், வீட்டில் நம்ம சாம்பிராணி யூஸ் பண்ணுறோம். சாம்பிராணிங்கிறது நம்ம வீடுகளில் நம்ம பயன்படுத்துறது. இதையெல்லாம் தாண்டி தெய்வீக மூலிகைகள் சொல்லி நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே செங்காலி, தேவதாரு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா. அதெல்லாம் வச்சு நம்ம கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது நம்மளுடைய ஆறா பல மடங்கு ரொம்ப பெருசாகும். இது நம்ம இன்னொரு பொருளை வச்சு நம்மளுடைய ஆறாவை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, மாணிக்கம், முத்து, வைடூரியம், அப்புறம் எமரால்டு, இது அப்புறம் இன்னும் கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்துறது, அமித்திஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லோ சிட்ரெயின், ஜேடு, அந்த மாதிரியெல்லாம் நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தும் போதும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆரா நல்லா பில்ட் ஆகும். பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமையே நான் என்னோடய ஆறாவை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீத்திங் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. மார்னிங் எழுந்திரிச்ச உடனே பெட்டில் உட்காந்து அப்போவே நீங்கள் பண்ணிடணும். ஏன்னா 5 டைம்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். ஜஸ்ட்டு அப்படியே மெதுவாக ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணணும், ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணணும். ஹோல்டெல்லாம் பண்ணவே கூடாது. இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இவ்வளோதான். இதை ஒரு 5 டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆரா கிளென்சிங் அப்படிங்கிறது உள்ளே இருந்து அந்த பிராணசக்தியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். அது ஒரு விஷயம். இன்னொன்று நீங்கள் சேஜுன்னு சொல்லக்கூடியது, அதாவது ஒன்றா நம்ம வீடுகளில் வளரக்கூடிய துளசி இருக்கு இல்லையா, அதில் அந்த துளசியை காஞ்ச துளசி இருக்கும்ல, காஞ்ச துளசி அந்த ஸ்டிக்கை அதை கொஞ்சமாக அதை பற்ற வச்சு அந்த புகையை நம்ம சுவாசிக்கிறது. ஜஸ்ட்டு இந்த ஃப்ரண்டில் வச்சுட்டு நமக்கு அந்த புகை நம்ம மேலே படுற மாதிரி வைக்கிறது. ஏன்னா நீங்கள் அந்த நோஸ் வழியாக உள்ளே இழுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் என்னென்னு சொல்கிறேன்னா நம்ம எனர்ஜி ஃபீல்டில் அந்த புகை படணும், அவ்வளோதான். அப்போது அந்த பர்ன் பண்ணிவிட்டு அந்த புகை பட்டாலே போதும், உங்கள் ஆரா கிளென்சிங் அங்கே நடக்கும். இது ஒன்று. இன்னொன்று சாம்பிராணி ஆர் ஹெர்பல் இன்சென்ஸ் ஸ்டிக்கு, ஹெர்பல் ஊதுபத்தி, அதாவது ஆர்கானிக்காக இருக்கணும். நம்ம வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஊதுபத்தியெல்லாம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய
ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல்லான ஆர்கானிக் ஊதுபத்தி இல்லை வந்து இந்த சாம்பிராணி அந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும்ல அந்த பீசஸ் அதோடைய புகையும் கூட உங்களுடைய ஆராவை கிளென்சிங் பண்ணும். அது ஒன்று. இன்னொன்று வந்து முத்திரைகள். முத்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆராவை கிளென்ஸ் பண்ணோம். அதில் வந்து ஆராவை கிளென்சிங் பண்ணக்கூடிய முத்திரை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சின்முத்ரா யூஸ் பண்ணுவோம். இந்த சின்முத்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன், ஜஸ்ட் இந்த பொசிஷன் தான். இதை மட்டும் வச்சு ஒரு நிமிஷம் நீங்கள் உட்கார்ந்தாலே போதும், உங்கள் ஆரா வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது வந்து கிளென்சிங் நடக்கும், சக்ராஸையும் அலைன்மெண்ட் பண்ணிடும், அதே சமயத்தில் சக்ராஸை வந்துட்டு நல்லா ஓப்பனாக ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ இந்த முத்ரா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முத்ரா. ஸோ இந்த பொசிஷனில் வைக்கிறது இது ஒரு முத்ரை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெளி சைடில் இருக்கிற ஆராவுடைய தன்மைக்கும் நம்ம ஃபிசிக்கல் பாடி இதுக்குள்ளேயே ஒரு ஆரா மெர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆராவையும் கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் வந்து செஸ்ட்லேயும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி சோலார் ஃப்ளெக்ஸஸ்ங்கிறது நம்ம வயிறோட மேல் பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள். உங்களுடைய ஹார்ட் எனர்ஜி ரொம்ப வந்து லாக்காக இருக்கும். ஏதோ ஒரு இமோஷன்ஸ்னால லாக்காக இருக்குது அப்படின்னா டெம்ப்ரவரியாக உங்கள் ஹார்ட்டை வந்து இது ஓப்பன் பண்ணி கொடுக்கும். பல பேருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கு, இல்லை வந்து லங்ஸ் ப்ராப்ளம் வர்றது, டைஜஷன் ப்ராப்ளம் வர்றது எல்லாமே இந்த ஆரா டேமேஜ் ஆகிறதுனால தான். ஸோ நீங்கள் இதை ஒன்று ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் போதும் ஒரு நாளைக்கு. நம்ம எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஏதேதோ விஷயத்துக்கு, நம்மளுடைய ஹெல்த்துக்காக ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. ஸோ நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். நல்லா ப்ரீத் எடுத்துகிட்டு நார்மல் ப்ரீத்து கண்ணை மூடி வச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளேயே நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். எஸ் மேம், வர முடிஞ்சது. இப்போ உங்கள் ஆரா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எனக்கு தள்ளுது இப்படி. உண்மையா? ஆமாம், உண்மையாக தான். இது என்னென்னா இது கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு இருக்கிற எனர்ஜி பவர் அவ்வளோதான். அதாவது நம்ம காதுக்கும் கண்ணுக்கும் வந்து இவ்வளோ குறிப்பிட்ட அலைவரிசையை தான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே போகணுன்னா எலக்ட்ரோ மெஷின்ஸ் மூலமாக தான் நம்ம நல்லா பார்க்க முடியும். ஸோ கெர்லியன் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபிலிம் அதுலையெல்லாம் தான் நம்ம பார்க்க முடியும். அப்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுடைய ஆரா வந்து இப்போ ஜென்ரலாக வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் உடம்புலேருந்து இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகி இவ்வளோ தூரம் பெருசாகும். ஓகே, ஸோ இன்னும் பெருசாகும். ஆனால் உங்கள் ஆரா இது வரைக்கும் வந்துச்சுன்னா நான் உள்ளதான் உட்காந்துருக்கேன். அப்போ உங்கள் ஆரா என்ன செய்யும், ஏன் ஆராக்குள்ளேயும் பெனிட்ரேட் ஆகி போகும். ஓகே, சரிங்களா? இதுதான் வந்து ஒருத்தரோட நல்ல எனர்ஜி வந்து இன்னொருத்தருக்கு கிடைக்கிறதும் இப்படி தான், ஒருத்தரோட சிக் எனர்ஜி ஒருத்தருக்கு கிடைக்கிறதும் இப்படி தான். சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸை டெய்லி எவ்ரிடே பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் இதை பண்ணிட்டீங்க, ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி ஆராவை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டயர்டே ஆகாது, அவ்வளோ எனர்ஜியாக இருப்பீங்க. ஓகே மேம். ஸோ இதை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நிச்சயமாக நானும் ட்ரை பண்ணுறேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே. கண்டிப்பாக. அதே போல் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் அதே போல். தென் வந்து இந்த முதிரையும் வச்சு பாருங்கள். இந்த முதிரையை வைக்கும்போது உங்களுக்கே தெரியும் உங்களுடைய அந்த இடுகலை பிங்கலை நாடிகளில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி வந்து அப்படியே பூம் ஆகும். ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எனர்ஜிஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆரா எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அவ்வளோ நமக்கு வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அண்டு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே ஒரு கட்டத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும். சூப்பர் மேம். இந்த நம்மளுடைய அந்த ஆரா எனர்ஜி, அதாவது அதை எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஸோ அந்த கிளென்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. என்ன விவர்ஸ் மேம் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த பயிற்சிகளை மேம் சொன்ன அந்த ஆரா பயிற்சிகளை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக ஹார்ட்டுக்கும் நல்லது, உங்களுடைய இந்த ஆரா வந்துட்டு எக்ஸ்பிளைன் ஆகிறது உங்களால் உணர முடியும். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மேம்கிட்ட பேசிக்கங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி சார். நன்றி.